கம்பெனியில இருக்கிறது வந்து அது ஒரு சைடு பிக்கிள்ஸ் மாரி. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, கம்பெனிய தான் மெயின் சோர்ஸா வச்சுக்கிறாங்களே தவிர, தனக்குன்னு வச்சுக்கிறது கிடையாது. இதெல்லாம் மிடில் கிளாஸ் கண்டிப்பா செய்யக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயம். இதெல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜியா டெட்ஸ் அதேபோல இந்த கடன் ஹவுசிங் லோன் போகும்போது, இமிடியேட்டா ஒரு காருக்கும் ஒரு லோன் எடுத்துடலாம். கரெக்ட்டா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பெர்சனல் லோன் எடுத்துக்கிறாங்க. ஏதாவது வேற வீட்ல தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, பயமா இருக்கு அவங்களுடைய டெட்ஸ பார்த்தோம்னா. ஓகே, இதுக்கு நான் ஜுவல்ஸ நான் வச்சு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கிறேன். ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10,00,000 20,00,000க்கு லோன்ஸ்ல வச்சுருவேன். இப்படி தான் வந்து இது அவங்க அத ஜெயிச்சுட்டோம்னு நெனச்சுக்கிறாங்க. ஆனா, அவங்க எவ்வளோ பெரிய ஒரு இஎம்ஐல மாட்டிட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ காட் கிரேஸ் அவங்க ஹெல்த் நல்லா இருந்தா ஓகே. ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துச்சுன்னா, இல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அந்த ஃபேமிலி? கரெக்ட்டா? அப்படியே அவங்க கீழ போயிடுது அந்த ஃபேமிலி சஃபர் ஆகுறாங்க. இது கோவிட் நம்ம ஒரு காலத்துல யாருக்கோ பக்கத்து வீட்டுக்கு வந்தது அப்படின்ற தாட் இல்லாம ஒவ்வொரு வீட்லயும் அந்த பெயின் அனுபவிச்சாங்கல்ல, அதே மாரி தான் நம்ம அவங்களுக்கு தானே நமக்கு என்ன ஜாப் லாஸ் அப்படின்னு யோசிக்காம, நம்ம வீட்ல ஏதாவது நடந்தா நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கு? இந்த தாட் ப்ராசஸ் அது இருந்தாலே அந்த பயம் வந்துரும். பயம் வந்தா நீங்க ஃபர்ஸ்ட்டு புரொடெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேட்ஜெட்ஸோ, ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருந்தாலும் அத கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க. ஓவர் த லாங் பீரியடுக்கான சேஃப்டி ஃபேமிலி பண்ணுவீங்க.